தம்பி இதழத்தில் இன்று இரவு முழுவதும் கூடாரத்து உறங்கிவிட்டு முடிந்தால் மலைநாட்டுக்கு செல்லலாம். தண்ணீரை புரிந்து விடும். அப்படியா? படுத்துள்ள உறங்கி விட்டாரே. ஓ, இதுதான் தகவல் சமயம். என் மனைவி பார்த்தேன் தவிர என் மனவரத்தில் ஒரு வார்த்தை கொடுப்ப சொல்லியே இப்ப செல்கிறேன். என் மனைவி பார்க்கிறேன். மச்சா என் மச்சானுக்கு தானே உரை கொடுத்தார். எங்கு சென்று விட்டார்? ஒன்றே புரியவில்லையே. ஓ, இந்நாட்டு இளவரசர் அல்லவா? காற்று வரவில்லை, காற்று வாங்க சென்றிருப்பார். நானும் காற்று வாங்கிவிட்டு இதே இடத்துல உருவுகிறேன். எனக்கு உறக்க வரும்போது படுத்து உறங்கலாமா? ஏண்டா கொஞ்சமாவது அக்கறை இருக்கா பாரு. என்னுடைய கணவரும் அவங்க அண்ணன் வெளில அடுப்பு வைக்கிறாங்க. கணவர் எப்படி வருவாங்க வர மாட்டாங்கன்ட்டு ஒரு சாப்பாடு எந்த நேரம் சாப்பாடு தீனி 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 தூக்கம் தான் இவளுக்கு பெருசா போச்சு. கொஞ்சமாவது அக்கறை இருக்கா பத்தியா? ஆம்பளைங்க வெளியே போய்க்கிறாங்களே என்ன சேதாச்சு? கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? எங்க நேரம் பார்த்தா தூக்கம் தூக்கம் எங்க வர தூக்கம் உனக்கு போருக்கு போனா திரும்பி வர போறாங்க. அது தெரியாதா? சாப்பிட தூங்கதுன்னு சொல்றாங்களா என்ன? நீ ஒன்ன பட்னியாரு, நான் வயல சாப்பிட்டேன். நீ மிதா தூங்க போற குட்டி, நீ போற படிக்க, நான் படுக்கலாம். அவளுக்கு தான் அறிவில்லை, உங்களோட அறிவில்ல. என்னடா ஆம்பளைங்க வெளியே போயிடறாங்களே என்ன சேதாச்சு? கொஞ்சமாவது அவளுக்கு அக்கறை இருக்கா? அந்த அக்கறை கிடையாது. 3 வேளை நல்லா தூக்கணுமோ தூக்கணுமோ பெருசா போச்சு அவளுக்கு. ஆனா நான் காலிலிருந்து பச்சை தண்ணி என் பள்ளியில் பட்டுருக்குமா? சத்தியமா அம்மா உள்ள வெட்டி புள்ள நீ தான் காலி பண்ண. பச்சை தண்ணி கூட நீ குடிக்கல. இவங்களுக்கு தெரியுமா? யாருக்குன்னா தெரியுமா? யாருக்குமே தெரியும். ஏண்டா என் அண்ணிய தூங்கும்போது நம்ம ஏன் முடிச்சிருக்கணும்? நீ இப்ப தூங்குமா? நீ இப்ப தூங்கு. எப்பா எங்க 2 அம்மா வரங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நானும் ஒரு வாரமும் வரங்க வந்துட்டான்.
யார் எழுதிருப்பாங்க? இதான் அந்த பொட்டை அங்க பாத்துக்கிறேன். அந்த பொட்டை யார் அவன்? ஐயோ 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 ஒண்ணுதாங்க. யாரு இது? என்ன அம்மா? டேய் உன்னை நாங்க எங்க படி சொன்ன, நீ எங்க வந்து பாத்துக்கிறீங்க? எங்க படி சொன்ன? எங்க அந்த போய் ஓரமா தானே உனக்கு படி சொன்ன. பயமாகுது அம்மா. இருக்கும்டா, வீட்டுக்கு எல்லாம் பயம் இருக்காது. இது பயமா இருக்கு. ஏண்டா நானும் என் அண்ணி ஒரு பக்கமா பத்துக்கிறோம், நீ வந்து நடுப்புல பத்துக்கிறாங்க. நீ பாதுகாப்பா இருக்கிறாங்க. ஆஹா, பாதுகாப்பு எங்க இருக்கணும்? அம்மா இங்கயா ஒரு ஒரு ஓரமா இருக்கும். அங்க போ. ஓரமாவா? ஆமா. ஏண்டா அண்ணியும் தூங்கிறாங்க, நீ இருக்கிற. ஆமா, என்ன வந்து யாரு எழுப்பிருப்பாங்க? தெரியல அம்மா. நீ ஏனோ எழுப்பினியா? நான் ஏன் உன்னையா போறேன்? நீ எழுப்பில அப்ப யாரு எழுப்பிருப்பாங்க? கனவுதமா இருக்குமா? அதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை அமுட்டுண்டா, அதான் உண்ட கடை ஏடா. சரி, நீ என்ன எழுப்பில? நீ சத்தியமா நான் கடை உண்மை ஆனியா அது கேடா எடுக்கிற கர்மாதிரி எடுக்கும். அம்மா. ஏண்டா சரி, நீ எழுப்பில அப்போ ஒரு வேலை யாரு என்ன எழுப்பிருப்பாங்க? தெரியலையம்மா. சரி படுறா, படிக்கலாமா? படு படி படு. நான் வந்து போடா. படுக்கிறவா பின்னாடி வந்துடுற, பின்னாடி வந்துடுற. நான் ஏன்டா உன் எழுப்பு பாரு பாவியே. நான் எங்கேயோ ஒரு பக்கமா பார்த்து இருக்கிறேன். நீ அப்படியா? என்ன ஆச்சு? நம்ம நல்ல அந்த அம்மா எப்போது அம்மா? அவ எழுப்பாண்ட நான் எழுப்பிருப்போம்னாங்க. யாரா எழுப்பிருப்பாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஏண்டா நானும் ஒரு பக்கமா பத்துக்கிறேன், நீ ஒரு பக்கமா பத்துக்கிற. யார் வந்து உன்னை என்ன ஒரு தடவை எழுப்பினாங்க? உன்னையே எழுப்பிடுறாங்க. யாரும் எழுப்பிருப்பாங்க? அது தெரியுமா? ஏதோ பூரா கழுவி வந்துக்குது. சரிங்க. போயா நேற்று ராத்திரி போச்சுடி. அடிக்கு நடி ராக்கமா கால கலப்பே கலப்பே கட்டி பூடிட்டா கண்ணால கண்டு உடம்பு வந்துருக்குதம்மா. ஏ பையா என்னம்மா? டேய் நீங்க அண்ணி பத்துனாங்களே, எங்க ஆளை காணோம்? தெரியலையா? அதுக்குதான் ஜாகிரதை. ஒன் பாத்ரூம் வந்துருக்கு போயிருப்பாங்க. யாரு பின்னாடியே வலு பூச்சி பார்த்தானே மூஞ்ச வந்து பாரு. ஏடா ஒருவேளை எங்கட போயிருப்பாங்க அண்ணிய? இந்த நடுராத்திரில எங்க போயிருப்பாங்க? டேய் அண்ணி எங்க போறாங்க எங்க வராங்க பின் தொடர்ந்தே போய் பார்க்கலாம். ஏங்க ஒருக்கு தானே போனீங்க, எப்படி வந்தீங்க? அப்படியா?